வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தாங்க. ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு 4 ஃபோல்டிங் பண்ணி நம்ம சைடு துணி இருக்கிற மாதிரி போட்டு தான் நான் தைப்பேன். அவங்கவுங்களுடைய ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ஆப்போசிட் சைடும் போட்டுக்கலாம். நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி போட்டுட்டு நீள்வாக்கில் இருக்கணும். 4 மடிப்பில் லாங் ஸ்லீவுங்க. இது கொஞ்சம் ஸ்லீவ் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் வச்சு நான் ஏற்கனவே பிடிச்சி மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த சைடு ஷோல்டர் மேலே ஆம்கோல் இது அப்படியே ஒரு ரவுண்ட் போடுறவங்க இந்த ஸ்லீவ் அப்படியே வரைஞ்சி அந்த எஸ் மாதிரி நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதான். இது முன் சைடுங்கிறதுக்காக நான் ஒரு சின்ன மார்க் கொடுக்குறேன். வரைஞ்சி நம்ம கட் பண்ணணும். அதுக்கப்புறம் துணியை 2 ஃபோல்டிங் பண்ணி நீள்வாக்கமாக போட்டு மடிப்பு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம எப்போவுமே ப்ளவுஸை மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி வச்சு ஷோல்டர் கிட்ட ஒரு மார்க்கு, நெக்கு கிட்ட கீழே பேக் நெக்கு கிட்ட ஒரு மார்க்கு, பேக்கில் அந்த ஆம்கோல் சைடு ஒரு மார்க்கு, இந்த நான் கை பிடிச்சிட்டு பாருங்கள் இங்கே ஒரு மார்க் போட்டு நம்ம வரைய வேண்டியதான். ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ளவுஸு. நீங்கள் ஒரு சிம்பிளான துணி வாங்கி தைச்சி பாருங்கள். ஷோல்டரை மடித்து இப்படி நம்ம ஹைட் எடுக்கிறோம். இப்போது ஹைட்டு வந்து இன்ச்சு டேப்பாலையும் எடுக்கலாம். இல்லை நமக்கு இந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ப்ளவுஸை நல்லா இழுத்து பிடிச்சிட்டு கீழே ஒரு மார்க்கு, கீழே ஒரு மார்க்கு, மேலே ஒரு மார்க்கு. 1/4 இன்ச்சுங்கிறது நம்ம ஆள்காட்டி விரல். அந்த ஆள்காட்டி விரலை வச்சு மேலே ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா அதுதான் நம்ம பிடிச்சு தைப்போம். ஷோல்டரில் துணி இருக்கும் பாருங்கள், அந்த பிடிச்சு தைக்கிறதுக்கு 2 கோடு போட்டிருக்கோம் பாருங்கள். அதுக்கு தான் கீழே நம்ம வரைஞ்சிருக்கோம். கீழே அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி துணியை திரும்பவும் போட்டு நம்ம நெக்கு எவ்வளோ இறக்கி வச்சுனாலும் வச்சுக்கலாம், இல்லை ஏற்றி நம்ம க்ளோஸ் நெக் வேணாலும் வச்சுக்கலாம். இங்கே ஆம்கோல் சைடு 2யும் கையை பிடிச்சி ஆம்கோல் சைடு 2 மார்க் போட்டுக்கணும். மேலே இருக்கிற மார்க்கிங் கட்டிங், கீழே இருக்கிற மார்க் வந்து ஸ்டிச்சிங் நம்ம தைக்கிறதுக்கு. எல்லாத்தையும் இப்போ கோடு போட்டு நம்ம நறுக்கிக்க வேண்டியதான். பேக்கு இவ்வளோ தான். பேக்கு ரெடி ஆகிடுச்சு. ப்ளவுஸினுடைய பின்பக்கம் இது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான இதுதான். அப்படியே கோடு போட்டு அந்தந்த அளவுக்கு நேராக தையலுக்கு மட்டும் நம்ம துணி விட்டுக்கணும். நம்ம ஆள்காட்டி விரலுங்கிறது 1/4 இன்ச்சு. இந்த 1/4 இன்ச்சு அளவில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆம்கோல் வரைஞ்சிட்டு இதிலேருந்து தையலுக்கு நம்ம வந்து ஒரு லைன் மேலேருந்து கீழே, அதுக்கப்புறம் துணி ஒரு 2 இன்ச்சோ நம்ம நறுக்கி அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதுதான். இவ்வளோ தான் பேக் நெக்கு அப்படியே போட்டு இந்த பேக் துணியே போட்டு ஃப்ரண்ட்டை நம்ம அப்படியே வந்து தைக்க வேண்டியது. இந்த போர்ஷன் எடுத்து அப்படியே முன்னாடி துணி இருக்குது பாருங்கள் நீளமாக, அதில் அப்படியே மடித்து போட்டு மடிப்பு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இதே மாதிரியே சேம் அப்படியே தூக்கி போட்டு பேக் நெக்கை அதே ஒரு ட்ராயிங் அப்படியே வரைஞ்சிட்டு நெக்கு முன் கழுத்து இறக்கங்கிறது அவங்கவுங்களுடைய சூஸ்க்கு மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம், இறக்கி வச்சுக்கலாம். நான் 6 இன்ச்சு வைக்கிறேன். நான் வந்து எல்லாருக்குமே 6 இன்ச்சுங்கிறது கரெக்டாக இருக்கும். இன்ச்சு டேப் எடுத்து வைக்கிறேன். ஏன்னா அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. பட் 6 இன்ச்சுங்கிறது கொஞ்சம் நமக்கு ஃபிட்டிங்காக இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அதில் ஒரு நெக் லைன் போட்டுட்டு நம்ம ரவுண்ட் கழுத்தோ, வி கழுத்தோ, பா கழுத்தோ எந்த டிசைன் வேணாலும் நம்ம வச்சுக்கிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப ஈஸி. எல்லோரும் தைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். கம்மியான விலையில் விற்கிற துணி எடுத்து, ரேஷன் புடவையோட துணி கூட எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அந்த டாட் பிடிக்கிறதுக்கு ஷோல்டரில் பிடிச்சிட்டு டாட்டை நல்லா பிடிச்சி டாட்டுக்கிட்ட ஒரு லைனு, அதுக்கு கீழே ஒரு லைன். இது வந்து ப்ளவுஸில் இருக்கிறது. ஆனால் இதை விட கொஞ்சம் ஃப்ரீயாக எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் சொல்கிறேன். இது வந்து பட்டிக்கிட்ட நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். நீங்கள் ஃப்ரீயாக ரேஷன் வேட்டியில் கொடுத்தீங்க. இப்படி 2 பக்கமும் மடிச்சுட்டு இந்த சைடு மார்க்கிங் வந்து நம்ம கை வச்சுருக்கேன் பாருங்கள். கைக்கு கீழே ஒரு மார்க்கு, கைக்கு மேலே ஒரு மார்க்கு. எல்லா இடத்துலையுமே நீங்கள் கைக்கு கீழே ஒரு மார்க்கு, கைக்கு மேலே ஒரு மார்க் போட்டுக்கலாம். கொஞ்சம் கவனமாக பொறுமையாக செஞ்சிங்கன்னா எல்லாமே ஈஸியாக இருக்கும். எனக்கு இந்த கப் சைஸ் கொஞ்சம் நல்லா லூஸாக, நல்லா ஃப்ரீயாக, நல்லா ஷேப்பாக இருக்கணுங்கிறதுக்காக நான் கீழே கொஞ்சம் இறக்க வச்சுருக்கேன். அந்த ப்ளவுஸை விட இந்த ப்ளவுஸுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருக்கேன். 13 இன்ச்சு. நார்மலாக எல்லாருக்குமே 13 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். ஹைட்டு வைஸை பொறுத்து மாறுபடும். சரிங்களா? இந்த 13ல் ஒரு கோடை போட்டுட்டு
நம்ம இந்த லாஸ்ட்டில் வந்து 2 இன்ச்சும் இந்த முன்னாடி இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள், அதில் ஒரு 2 இன்ச்சும் நம்ம மார்க் பண்ணி ஸ்கேல் எடுத்து இந்த சென்டருக்கும் அந்த இதுக்கும் ஒரு மார்க்கு வி ஷேப்பில், அதே மாதிரி இந்த இதுக்கும் ஒரு வி மாதிரி நம்ம போட்டோன்னா நமக்கு அந்த ஷேப் வந்து உங்களுக்கு பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ கரெக்டாக தெரியுது பாருங்கள். நமக்கு ஹைட்டு வைஸ் பொறுத்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் சரிங்களா. இது வந்து நம்ம கொக்கி சைடு எடுத்து கொக்கி சைடில் கொஞ்சம் மடித்து பிடிச்சி ஆம்கோல் சைடு நம்ம உடம்பு பாடி சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணுறோம். செக் பண்ணி நம்ம அங்கிட்டு ஒரு மார்க் போட்டுக்கலாம். லூஸ் கிடைக்கும் நமக்கு தைக்கும் பொழுது, அதுக்கு நேராக நம்ம தையலை கொண்டு வந்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் இது வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சுட்டு நறுக்கிக்கலாம். அவ்வளோதாங்க. லைனிங்கில் போட்டு கையை நறுக்கிக்கணும், கொஞ்சம் லூஸ் விட்டு எல்லாத்தையுமே வந்து பேக்கு ஃப்ரண்ட் எல்லாம் நறுக்கிட்டு தைக்க வேண்டிதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டிக்கு வந்து இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அளந்துட்டு முன்னாடியும் பின்னாடியும் தைச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணி அளந்து எடுத்து தைச்சிக்கலாம் பட்டிக்கு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸி. தைச்சி பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். இதை விட டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.